உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நண்பர்களே? சனி வக்கரத்தை பொறுத்தவரையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து சனி லாப சனியாக இருக்கிறார். இந்த லாப சனி என்ன பலன்களை தருவார்? இவர் வக்கரமான என்ன நடக்கும் சார்? லாபத்தை தரக்கூடிய ஒரு வக்கரமான லாபத்தை நிறுத்திடுவாரே சார் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மை என்னவென்றால் அவர் 9, 10 பாதகாதிபதி. பொதுவாகவே பேட் பாய் சார், அவங்க அவ்வளோ நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த 9, 10 பாதகாதிபதி வக்கரமாக இருக்கிறார். அவர் வக்கரமான என்ன ஆகும் என்றால், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வக்கரமடையும் பொழுது அவர் நிறைய அதிர்ஷ்டங்களை, பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சார் சாதாரணமாக நான் போயிருந்தால் கூட எனக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்காது, ஆனால் இவர் மூலிமா போகும்போது எனக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சுது. ஒரு நேரத்திலே நண்பர்களே, ஒரு விஷயத்தை ஈஸியாக பண்ணுறதுக்கும் டஃப்பாக பண்ணுறதுக்கும் இறைவன் அருள். அது என்னமோ தெரில சார், நீங்கள் வந்த நேரம் இன்றைக்கி இது கிடச்சிருக்கு சொல்லுவாங்க நம்ம ஒரு ஆஃபீஸ் போனால் கூட. அப்போ இந்த சனி வக்கரமாகும் பொழுது லாபங்கள் வருவதற்கான வழி. சார் எனக்கு இந்த டெண்டர் கிடைக்குமா சார்? நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன் சார். கவலையப்படாதீங்க, நீங்கள் வந்த நேரம் உங்களுக்கு அந்த டெண்டர் ஓப்பனில் இருந்தது கிடச்சிருச்சு. நீங்கள் அப்ளை பண்ண நேரம் அங்கே வேக்கன்சி இருந்தது கிடச்சிருச்சு. நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லோவும் கிடைப்பதில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்பது சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு கிடைக்கணுங்கிறது பிராப்தம். அது உங்களுக்கு கிடைச்சிரும். லாபங்கள் அதிகமாகும் பொழுது நீங்கள் எதை ஆசைப்படுகிறீர்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுகிறது. 11 குடையவனாக இருக்கின்ற 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார். 1ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்த்துட்டார். இப்போ என்னன்னா, காலங்காத்தால் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறோம். அப்படி சில பேர்லாம் ஃபீஸ் கட்டிட்டுமேங்கிறதுக்காக ஜிம்முக்கு போவாங்க. சில கேரக்டர்லாம் இருக்காங்க. அது என்ன தெரியாமல் கட்டிட்டேன் சார், இவன் சொன்னான்னு கட்டிட்டேன் சார், வேறு வழி இல்லை சார், அதுக்காக போகிறேன். ஆனால் கடவுள் பாருங்கள், உங்களை எப்படியோ ஒரு நல்ல பழக்கத்தை பழக்கி விடுறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பண்ணுறோன்னு, இறைவன் உங்களுக்கு பண்ணுறார். ராசியில் இருந்து சனி பகவான் பார்க்கும் பொழுது உடலில் இருக்கிற டயர்டெல்லாம் சரியாயி, உலகத்தில் நண்பர்களே ஜப்பானியர்கள் சோம்பேறித்தனத்தை வியாதி என்று கருதி டாக்டர்கிட்ட கொண்டு போய் படுக்க வச்சிடறான். என் பையன் சோம்பேறித்தனமாக இருக்கான்னா ஹீஸ் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். ஜப்பானில் அந்த பழக்கம் உண்டான். சோம்பேறித்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வியாதின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ராசி சனி பகவான் பார்க்கும் பொழுது எழுந்து வா அப்படி சொல்கிறாங்கல்ல, எது திண்ணில் எதிரியே இல்லை, நம்பிக்கை கொள்ள வைக்கிறார். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 5 பார்க்கிறார் சனி பகவான். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் நண்பர்களே. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த நேரத்தில் சனி பகவான் புத்திரகாரகனாக ஆக்ட் பண்ணுறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அம்மா இல்லாத வீட்டில் அப்பாவே தாய்மானவனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு உங்களுக்கு 3இல் மறைந்திருக்கின்ற நேரத்திலே புத்திரகாரகனாக செயல்படுகிறார். குழந்தை பிராப்தியை தருகிறார். எத்தனை ஐவிஎஃப் சார் பண்ணுறது? எத்தனை ஐவிஐ பண்ணுறது? வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த பெரும்பாடு. நம்ம ஆட்கள்லாம் டாக்டருக்கு படிக்க சொன்னால் நம்ம டாக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து கொடுறானா, ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி நம்மளை ஐவிஎஃப் பண்ண வைக்கிறதே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கான். ஸோ அப்போ ரிஷபராசிக்காரர்கள், குழந்தை இல்லாதவங்கலாம் நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு புரியும். எங்கே போனாலும் ஐவிஎஃப்க்கு பிடிச்சி போடுறாங்களே தவிர யாருமே முன்ன மாதிரி பச்சை பயிறு சாப்பிடு, மொச்சக்கொட்டை சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார். பார்க்குறவங்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்குனே கூட்டு போயிடுறாங்க சார். பெருகி வரும் காலங்களில் இப்போல்லாம் பாருங்கள், லிவர் ரெண்டு கேக்கு தின்னோம், பண்ணு தின்னோம், ஃபேட்டி லிவர்னால் உடனே கூட்டு போய் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விட்றாங்க. என்னடா பேச்சுட்டு இருக்கிறதுலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கிற மாதிரி. அப்போது குழந்தை பிராப்திக்கு சில டாக்டர்கள் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நம்ம மாத்திரை சாப்பிட்ருப்போம். நிறைய கேஸ் எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் குழந்தை இல்லைங்கிறதுக்காக முயற்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த யார்கிட்ட போகிறோங்கிறது கூட இறைவன் அருள்ங்க. அப்போது இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? 5ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கான நல்ல டாக்டர். முன்னா ஒரு காலத்தில் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டுவோம், இப்போ வியாதி வந்தாலும் நல்ல டாக்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் போவீங்க. நல்லபடியாக உங்களுக்கு 5ஆம் இடம். சில பேருக்கு அது தேவையப்படாது. என்ன சார் இப்போ குழந்தை தானே, போடுறா அட்டி தூள், செகண்ட் ஹனிமூன் நேராக கேரளா போகிறோம், ஒரு வாரம் லீவு, வரும்போது நற்செய்தியோடு வரோம். அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. அவ்வளோதான். இந்த மொபைல் ஃபோன் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம ஹனிமூன் கொண்டாட போகிறதில்ல. ஃபோனெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு நம்ம ஹனிமூனுக்கு போயிடலான்ட்டு போகிறீங்க. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக வரீங்க. அடுத்து இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? 8ஆம் இடம் என்பது சொத்து, அசட்ஸ். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொத்துக்கள் சேருகிறது.
உடல் சரியாகிறது. நண்பர்களே, நிறைய பேர் பலன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பலன் என்ன சொல்கிறாங்க, முக்கியமான விஷயமாக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் என்னென்னா, ஆயுசு நோயாளிகளுக்கு யாரும் பலன் சொல்கிறதே கிடையாது. நிறைய பேர் நானும் பார்க்குறேன், வாழ்பவர்களுக்கு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கவங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அது என்ன பாவம் பண்ணது? ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு நம்ம தான் சொல்லி ஆகணும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, சனி பகவான் பார்க்கும் பொழுது நோயில் இருப்பவர்கள் எழுந்து வந்துடுறாங்க, உடம்பு சரியாயிடுது. இதை பார்க்கின்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் நோயாளிகள்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து விட்டார். சனி ஆயுள்காரகன் என்பதால் ஆயுசை தந்துடுவார். சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, உயிர்கொல்லி நோய் சார், இந்த மாதிரிலாம் முடியாது சார். நிறைய பேருக்கு சொல்கிற உயிர்கொல்லி நோய்க்கு அதெல்லாம் நானும் டெய்லி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். ஒரு விஷயத்தை கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறவர் டாக்டர் தான், சொல்கிறவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், இந்த சனி வக்கரமானதால் லாபம் அதிகமாச்சுன்னு சொன்னேன், உடல்நிலை சரியாச்சுன்னு சொன்னேன், குழந்தை பிராப்தி வந்துச்சுன்னு சொன்னேன், சொத்து வாங்க போகிறீங்க. இந்த அடுத்த பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசைலாம் கிடையாது சார். நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் மட்டும் வாங்கினா போதும் சார் தான் நம்ம ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இடம் பார்க்க போயிருப்போம். நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உடனே இது நல்லா இருக்குது, இது பக்கத்தில் இருக்குது, இதையும் சேர்த்து வாங்கலாம் இப்படி சொல்லி 600 1800 ஆக்கி, 1800 2400 ஆக்கி அந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். நமக்கு சக்திக்கு உட்பட்டால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அளவான சொத்துக்களை வாங்கி தருவார். அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் மீது ஆசைப்படாதீங்க. நம்மளால், ஏன்னா 8ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்ப்பதால் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். இஎம்ஐலேருந்து கடன்லேருந்து எல்லாமே வித்தின் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும். இப்போ சனிக்கு ஆடம்பர செலவுகள் பிடிக்காது. ஸோ என்னால் எவ்வளோ கட்ட முடியுமோ அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நல்லா இருக்க போகிறீங்க, முக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. சவுண்ட் மைண்ட் இன் ஏ சவுண்ட் பாடி, அதான் முக்கியம். நிறைய பேருக்கு இதை சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேங்குது. சார் அதெல்லாம் விடுங்க சார், பணம் வருமா சார், பணம் வருமா இதே கேட்குறீங்களே தவிர, உடம்புன்னு ஒன்று ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். முதல்ல இந்த உடம்புடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். நல்லா இருக்க போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தானே அதிபதி. எப்பொழுதுமே சுக்கிர பகவானை வழிபடுகிற போது பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு மிக அதிகமாக வரும் ரிஷபராசிக்காரங்கள். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அபிஷேகங்கள், இது எல்லாமே ரொம்ப நல்ல பலன் தரும். இந்த வக்கரச்சனியை பார்க்கிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார். ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு முடிவுகள் எடுக்கணும் சார். எந்த ஒரு முடிவு மனசுல தோணும் போதும், இப்போ சனி பகவான் லாபத்தில் இருக்காரு, நல்ல பலன்கள் உங்களுக்கு தொடங்கி இருந்துச்சு. இப்போ வக்கரம் ஆகிறாரு சனி அப்படிங்கும் போது, மனிதர்கள் உங்களுக்கு தெரியும் வக்கர புத்தி படைச்சவனைன்னு சொல்லுவோம். இயல்பான கேரக்டர்ல இருந்து அவர் உங்களுடைய கேரக்டர் மாறுபடுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஈஸியா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை மிக மிக கவனமாக, மிக அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். ஒரு ப்ரமோஷனை நீங்க விரும்பினீங்கன்னா அது ஈஸியா கிடைக்காது. அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. எங்களுக்கு தாங்க அந்த ப்ரமோஷன் அப்படிம்பாங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்கும், அந்த சீனியாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அந்த சீனியாரிட்டியை தவிர்த்து விட்டு பிறருக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப நடக்குது. அவ லாபத்துல சனி வக்கரமாக இருக்கிற போது உழைப்பை 200% ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதுதான் வழி. அதே போல மிக முக்கியமான விஷயம், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள். ரிஷபராசினாலே ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். 11ல சனி வருகிற போது பலருக்கு இப்ப என்ன ஆகும்னா, சனி பகவானுடைய வக்கர சனியுடைய அந்த தொடர்பு ஏற்படுவதனால் கண்கள்ல சிலருக்கு பாதிப்பு வரும். ஆகவே கண்ணுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். இன்னொரு பக்கம் பாருங்க, கண் திருஷ்டி ரொம்ப அதிகமா இருக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு, சுத்தி போடணுங்க. இந்த சனி எப்படிப்பட்டவன்? பாதகாதிபதி. இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்ப யோகமான காலகட்டம் வரும். 9 கூடையவன் 11ஆம் இடத்திலே வக்கரப்பட்டு நிற்கிறான். அவன்
தந்தையுடைய உடல் நலத்துல சிலருக்கு பாதிப்பை கொடுப்பார் சனி பகவான். அப்பாவுடைய உடல் நலத்துல ரிஷபராசிக்காரங்க கூடுதல் கவனம் எடுங்க. வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகளை தருவார். எந்த வகையில் நன்மைகள் நடக்கும்? பாதகாதிபதி 9ஆம் இடத்தின் அதிபதியே பாதகாதிபதியாக இருந்து அவர் வக்கரம் பெறுவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். பாதகாதிபதி வக்கரம் பெறுகிறார். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, கடல் கடந்து சென்றவர்களுக்கு, அங்க வேலைகளில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அந்த யோகமும் உள்ள பலருக்கு இருக்கு. இதை தாண்டியும் வேலைகளில் மிக கடுமையான சூழ்நிலைகள் வருதுன்னா சொந்த ஜாதகத்துல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அந்த சிக்கல் என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். திசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்துல வக்கரமாகிறார். அதை தெரிஞ்சுக்கணும். 10ல ராகு பகவான் வேற உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். தொழில் ரீதியான பயணங்கள் அதுல கூடுதலாக கவனமா இருங்க. நீங்களே ஒரு வங்கி துறையில வேலை செய்றீங்க, உயரதிகாரி சொல்றாருங்கிறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஒரு லோன் சாங்ஷன் பண்ண சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பு வாய்ந்தவர் பல கோடி ரூபாய் கடன் கேட்டு வருவார் வங்கிக்கு. உங்களுடைய பெரிய பெரிய லெவல் அதிகாரிகள் ஜிஎம் வரைக்கும் கூட சொல்லுவாங்க கையெழுத்து போடுங்க அப்படிம்பாங்க. நீங்க அதுக்காக லோனுக்கு நீங்க ஒரு ஆபீசரா உட்கார்ந்துருக்கீங்க, கையெழுத்து நீங்களும் போட வேண்டிய அவசியம் இருக்குன்னா அது நியாயமான கடனா இருந்தா கையெழுத்து போடுங்க. அநியாயமான கடனா இருந்தா பின்னால மிகப்பெரிய விசாரணை வளையத்துல மாட்டிடுவீங்க. நான் சொல்றதை நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வராது. ரொம்ப நேர்மையா உண்மையாகவே சர்வீஸ் மைண்டோட நீங்க இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இல்லாவிட்டால் வேறு விதமான சிக்கல்கள் வருவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். கோவில் கும்பாபிஷேகங்கள், இந்த குடமுழுக்கு விஷயத்துல நீங்க ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப நிறைந்த நிம்மதி வரும். யார் ஒருவர் குலதெய்வத்தின் பெயரை நாள்தோறும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை நிறைய தருவார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியம் இருக்கு பாருங்க, அந்த பூர்வ புண்ணியத்துடைய சில தீய பலன்கள் இருந்தால் அதை மிகுதிப்படுத்துவார். போன ஜென்மால சில தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதை இப்ப பிடிச்சுக்கிடுவார். விநாசகாலை விபரீத புத்தி. நாங்க சில பேருக்கு தப்பான புத்திகள் தோணும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கருத்துக்கு மாறுபட்டு நடப்பாங்க. பொறுமையா போய்கிடுங்க. சொத்து வாங்கும் முயற்சி சிலருக்கு இழுபறி ஆகும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இல்லாம பார்த்துக்கலாம் இருந்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகமாகும். ஆகவே இந்த வக்கர சனி பயிற்சி காலத்துல பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வருகிற போது அந்த பொறுப்புகள் உங்களுக்கு பிரஷர் கொடுக்கும். இரவு நேரத்திலும் பணியாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். ராத்திரி ரொம்ப நேரம் உழைப்பீங்க, காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி சூழல்கள் இருக்கும். ஆக வக்கர சனி பயிற்சி காலத்தை மிக நன்மையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் ரிஷபராசிக்காரர்கள் பத்திரகாளி வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய வெற்றியை தரும். அண்ணாமலையாரை சென்று வழிபடுவது, உண்ணாமலை அம்மனை வழிபடுவது, திருவண்ணாமலை கிரிவலம் வருவது, இதெல்லாம் மிகச்சிறந்த பலன்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஆக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெறலாம். கிரியா யோகத்தை நீங்கள் பின்பற்றுகிற போதும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் விலகும். அது புரிஞ்சுக்கிடுங்க. மிகுந்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. அந்த கிரியா யோகத்துக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கு. சோ மிகப்பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கு குலதெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க போதும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வீங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க.
அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்துவார்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்? ரிஷபம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாமே நல்லா இருக்கு. முக்கியமா சனி பகவான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு. லாப சனியா இருக்காரு. உபஜயஸ்தானத்துல சனி பகவான் நிறைய லாபத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நீங்களே சொன்னீங்களேம்மா. எந்த ரிஷபமும் முக்கியமா பெண்கள் வீட்லயே இருக்கக்கூடாது, சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது தொடங்கணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படின்லாம் சொன்னீங்களேம்மா. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்றீங்களேம்மா. எப்படிம்மா லாப சனி லாபத்தை கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறது புரியுது. பெருசா யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா 2028 வரைக்குமே சனி பகவான் லாப சனிதாமா. ஆக செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுக்கதான் போறார். வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருந்தா என்னம்மா, குருனோட பார்வையோட தானே இருக்க போறார். அப்ப குருனோட பார்வையோட இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கதான் போறாரு. பெருசா யோசிக்க வேண்டாம். அவரோட ஆற்றல் இன்னும் நிறையதான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொன்ன பார்த்தீங்களா, நல்ல ஆற்றல் அப்படின்றது இருக்கும். அப்ப கவலைப்பட வேண்டாம். அப்ப நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பரான காலகட்டம் இது. எங்க அம்மா இன்னும் ஒன்றும் பெருசா எதுவும் நடக்கலையம்மா, நம்ம தாமா நடத்திக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நாள்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் நல்லவங்களும் கெட்டவங்களும் நம்மள முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுவாங்க, இல்ல கெடுக்கிறதுக்கு வழி. அதாவது கெட்டவங்கன்னா கெடுக்கிறதுக்கு ஒரு விஷயத்த செய்வாங்க. ஆனா நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதிச்சுக்க முடியும். நம்மளால மட்டும்தான் நம்மள உயர்த்திக்க முடியும். புரியுதுங்களா? நேரம் நல்லா இருக்கு அப்படின் போது பிளானட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கீழே விழுந்தாலும் தூக்கி விடுவாங்க. அப்ப கீழே நம்ம இப்ப விழுந்தாலும் தூக்கி விடக்கூடிய பொசிஷன்ல பிளானட்ஸ் இருக்காங்க. முதல்ல கீழேயே விழாத மாதிரி காப்பாத்துறதுக்கும் பிளானட்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 2028க்கு அப்புறம் 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆனா ஒரே முட்டம் முடிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றேன். அப்ப இந்த காலகட்டத்தை நம்ம ரொம்ப ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லாப சனி கண்டிப்பா ஒரு தொழில் அப்படின்றது செய்யணும். வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வையில இருக்காரு. அப்ப நீங்க தொழில்னு ஒண்ணு செஞ்சா போதும், அதுக்கான உரிய லாபத்தை சனி பகவான் சாலிடா கொடுப்பார். அது பிளஸ் தான். மைனஸ் ஏதாவது இருக்கா? மைனஸ் எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது அடிஷனல் பிளஸ் இருக்கும்? ஆப்வியஸ்லி இருக்கு. பொதுவாக பாருங்க, சனி பகவான் உங்களுக்கு 9 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன், ஜீவனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளா ரிஷபத்துக்கு எப்ப பாரு ஒரு மனக்குமுறல் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பாருங்க சந்தோஷமா இருக்காங்க ஏதோ ஒரு விதத்துல. ஆனா எந்த விதத்திலையும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றது வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. எல்லாரையும் நம்பினேன், எல்லாருக்கும் செஞ்சேன். ஆனா எல்லாரும் என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே எனக்கு திருப்பி செய்யல. இந்த ரிஷபத்தினோட வாழ்க்கையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரம், அந்த மரத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஒரு கத்தியை வச்சு பாத்தீங்கன்னா கூறு தீட்டுவாங்க. நல்லா கூறு தீட்டிட்டு கோடாலி வச்சு நல்லா கூறு தீட்டிட்டு அந்த கோடாலி நல்லா வெட்டுதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்திலேயே வெட்டி பார்ப்பாங்க. இதுதான் ரிஷபத்தினோட வாழ்க்கை. அந்த மரம் தான் நம்ம. அப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். நம்ம நமக்காக வாழலாம். மற்றவங்களுக்காக, குடும்பத்துக்காக, கணவனுக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும்மா. பட்டது வெறும் கஷ்டம், பிரச்சனை, நிம்மதி இல்லாத தனம், அவப்பேரு, பொறுப்பு இல்லை, சோம்பேறி இப்படின்ற பேர்லாம் தான் வந்தோம். இதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கின்னு ஷோகேஸ் பொம்மை மாதிரி இருக்குதா லாக்கி, இந்த பேர்லாம் தான் நம்ம சம்பாதிச்சோம். அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளுக்கு ஏதாவது கிடைச்சிச்சா? ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நமக்காக நம்ம பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா பிள்ளைக்காக சம்பாரிச்சு கொடுத்துருப்போம், புருஷனுக்காக சம்பாரிச்சு கொடுத்துருப்போம். ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு 50 ரூபாய்க்கு யோசிப்போம். ஐயோ 50 ரூபாய் அதை எதுக்கு வேஸ்டா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஒரு புடவை 5000 ரூபாய் புடவை எடுத்து கட்டிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனா 500 ரூபாய் எடுத்து கட்டிக்கலாம் போதும். 500 ரூபாய் கட்டினாலே நான் ரொம்ப ஜம்முன்னு இருப்பேன். உண்மைதான். 500 ரூபாய் புடவை கட்டினாலே 50,000 ரூபாய் புடவை மாதிரி கட்டின மாதிரி இருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கு. இருந்தாலும்மா உங்களுக்காகவும் வாழுங்க, நமக்காகவும் நம்ம வாழலாம். இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் இல்லைன்னு ரொம்ப நாளா நம்ம கவலைப்பட்டோம் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் ஏதோ ஒரு விதத்துல வரும். என்ன இவ்வளோ நாளா பாருங்க, எனக்காக நான் வாழல. இப்ப எனக்கு தோணுது, எனக்காக நான் வாழணும்னு தோணுது. நான் பியூட்டி பார்லர் போகலான்னு தோணுது. எனக்காக பாத்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் போகலாம், ஷாப்பிங் போகலான்னு தோணுது. எனக்காக ஒரு கார் வாங்கிக்கலாம்னு தோணுது. எனக்காக ஒரு பைக் வாங்கிக்கலாம்னு தோணுது. என்னோட கம்ஃபர்ட் எனக்கு முக்கியம்னு தோணுது. எனக்குன்னு வீட்டுல ஒரு ரூம் எடுக்கணும்னு தோணுது, ஏசி போடணும்னு தோணுது. இப்படி உங்களுக்குன்னு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு லக், உங்களோட டிசையர்ஸ், ரொம்ப நாள் என்னோட ஆசை
பூர்த்தியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொழில் ஸ்தானம் குறித்து நிறைய கனவுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து பாருங்க, என்னோட பயங்கர திறமை, நல்லா படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த பிசினஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, எங்க கணவர் வீட்ல வந்த உடனே அப்படியே அதை மண்ணை நோண்டி புதைச்சிட்டாங்க. நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நான் சூப்பரா பாடுவேன். எனக்கு ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு. எங்க வீட்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ குடும்பத்தை பார்த்தா போதும், குழந்தைய பார்த்தா போதும் அப்படின்னு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசை உங்களுடைய தொழில் சார்ந்து, ஜீவனம் சார்ந்து இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல அதுல சில ஆசைகள் நிறைவேறுமா? கவலைப்பட வேண்டாம். இது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில இருக்க சனி. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வை இல்லாத அந்த கடைசி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி என்ன நடக்கும்? ஓல்டு கான்டாக்ட்ஸ் போன்ல ரீஅப்பியர் ஆகும். நிறைய வந்து பாருங்க, ரிஷபத்துக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாமே டாக்ஸிக் தான். இது நல்லது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நல்லது மாதிரி வரும். எல்லாமே ரிஷபத்தை பார்த்தோன்னே பழகணும்னு ஆசைப்படும், பேசணும்னு ஆசைப்படும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படும். பேசின பின்னாடி, பழகின பின்னாடி, டைம் ஸ்பெண்ட் பண்ண பின்னாடி ஏமாத்திட்டு தான் போகும். புரியுதுங்களா? அப்ப அந்த டாக்ஸிக் கான்டாக்ட்ஸ், அது டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளாக் பண்ணிருப்பீங்க. அது ரீஅப்பியர் ஆகும். வேற ஏதோ ஒரு நம்பர்ல நம்ம கிட்ட பேசி, ரிஷபம் தான் ஏமாந்த பிள்ளைங்களாச்சே, அப்ப பேசுறாங்க அப்படின்னா, ஐயோ அவனை நான் ஆத்மார்த்தமா நினைச்சேன், ஆத்மார்த்தமா காதலிச்சேன், ஆத்மார்த்தமா என் மனசுல பிக்ஸ் பண்ணேன். இப்ப எனக்கு வரும்போது அந்த நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா, நினைவலைகள் என்ன துரத்துது அப்படின்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு ஓல்டு கான்டாக்ட்ஸ் ரீஅப்பியர் ஆகும்போது அது டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. திருப்பி உங்க போன்ல வந்து பாத்தீங்கன்னா, அதை வந்து அந்த நம்பரை திருப்பி ஏத்தாதீங்க. அதே மாதிரி அந்த மனுஷனை திருப்பி மனசுல ஏத்திக்காதீங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் கவனம். வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நானும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற, ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நல்லா கரெக்டா போகும், இது நடந்தா தப்பா போகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. ரிஷப ராசி அன்பர்கள், காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள், இந்த ராசியில அந்த சந்திரன் உச்சம் அடைகிறார். சந்திரன் உச்சம் அடைகிறாருனாலே இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் அப்படின்றது இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, இவர்களினுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அங்க மிகப்பெரிய அளவுக்கு செயல்படும். இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த டிசிஷன் தான் எடுப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களினுடைய டிசிஷனையும் இவர்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய ஒரு தனித்துவமான ஒரு குணம். யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, இவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை எந்த விதத்துல சொல்லி ஆஃப் பண்ண முடியுமோ அந்த விதத்துல சொல்லி ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அலாதியான ஒரு விருப்பமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னாலே இந்த 4 மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், முதல்ல தொழில் ரீதியாக செயல்பட போறவங்களுக்கு கொஞ்சம் பினான்சியல் சிச்சுவேஷன், கொஞ்சம் நிதி நிலைமை பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு இருந்த பேமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவர்களினுடைய தசா புத்திப்படி இந்த இடத்துல அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அதாவது அவர்களினுடைய தொழில மிக விரைவாக வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கலாம், இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஆர்டர் எடுத்தாலே போறோம் அப்படின்ற மாதிரியாக சில கனவுகள் இருக்கும் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு. அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா பினான்சியல் சிச்சுவேஷன் அப்படின்றது கொஞ்சம் டைட் பொசிஷனும் கொடுக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஜூலைல தான் உங்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி அடைய போறாரு சொல்றோம். அப்போ 1 மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எல்லாமே தெரிய வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க அந்த பினான்சியல் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்க செஞ்சுக்கணும். செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்
ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 மாதத்தை கடக்கிறதுக்கு உண்டான சில முக்கியமான அமைப்புகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். சனி வக்ரத்தன்மையாக 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அந்த வக்ர பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதுவரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப பொலைட்டா பேசுவாங்க. அதாவது இவர்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அவர்கள் அதற்காக நல்ல நெளிவு சொலிவோட பேசுறதுக்கு உண்டான ஒரு தனித்துவம் அப்படின்றது நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த வீட்டுல அந்த இடத்துல தன்னுடைய முடிவுதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பை உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அதனால அந்த ராசியையே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 4 மாதத்துல வர்றதுனால இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லார்கிட்டையும் கட் பண்ணி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது இவன் நமக்கு என்னமோ சரிப்பட்டு வரமாட்டான், இவனை இன்னமே நம்ம பழக்கம் வச்சுக்க கூடாது அப்படின்னு டக்குன்னு அவங்கள கட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான சில குணங்கள்லாம் வெளிப்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. சனி அவருடைய ராசியிலேயே இருந்தா எப்படி செயல்படுமோ அதனுடைய பார்வையும் அதே மாதிரிதான் செயல்படும். இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அதிகப்படியாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்திருக்கும். ஏன்னா இயல்புத்தன்மையாக இருந்த சனி பார்க்கறதுக்கும் வக்ரத்தன்மையாக இருந்த சனி பார்க்கறதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. அப்புறம் வக்ரத்தன்மையோடு பார்க்கறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பா, அதாவது தனக்கு என்ன தேவை, ஒரு சுயநலவாதியாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு பாக்கியங்கள் அப்படின்றது 100% கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இது வரைக்கும் குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 4 மாதங்கள் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட், அதாவது IVF-க்கு இல்ல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா செயற்கை முறையில சில விஷயங்களை அணுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10-15 டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன், எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சரியான முடிவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அந்த குழந்தை பாக்கியத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறார், வக்ர பார்வையாக பார்க்கிறார். வக்ர பார்வை அப்படின்றது நீண்ட நாள் கடன். இது வரைக்கும் ரிஷபராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு மேடம் நான் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாம திண்டாடிட்டு இருக்கிறேன், எனக்கு அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போறோம், அதை ஏதாவது ஒரு கட்டத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரியா கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வக்ரத்தன்மை நாட்கள்ல கண்டிப்பாக அந்த நீண்ட நாள் கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நீண்ட நாள் வியாதி, என்ன வியாதினே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நாங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். டாக்டர்ஸும் ஸ்கேன் பாக்குறாங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சில பேர் செஸ்ட் ப்ராப்ளம்ன்றாங்க, சில பேர் கேன்சரா இருக்குன்றாங்களோ, சில பேர் ஆர்டினரி கட்டியா இருக்கு. இந்த மாதிரியாக அந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது எனக்கு ஒரு முடிவில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகளை இந்த சனி பகவான் வக்கர பார்வையாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல ரொம்ப கவனம் செலுத்த போறீங்க. ஏன்னா இது வரைக்கும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். இனிமேல் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தோண போகுது. இதனால நிறைய வளர்ச்சிகளும் நல்ல ஒரு வருமான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும் இந்த ரிஷபராசி என்பர்கள்.
என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து காதல் போன்ற சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே காதல் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல்ல சில பிரிவுகள் வருவதுக்குண்டான ஒரு தருணம். காதல் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் அதற்குண்டான சில முயற்சிகளை செய்வீங்க. ஏற்கனவே காதல்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வக்ரத்தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான ஈகோ கிளாஷ கொடுத்துரும். அதனால அந்த இடத்துல ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவர்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா வேலைகள்ல வளர்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், இது 3மே குறிக்கோளா வச்சு செய்வீங்க. அடுத்து உங்களுடைய தேவை நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி நிலைமை அப்படின்றது, பினான்சியல் சிச்சுவேஷன் அப்படின்றது ரொம்ப பேட் கண்டிஷனா போறதுக்குண்டான அமைப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை நீங்க இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கடன்ல மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டி வச்சுக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, யாருக்கிட்ட நீங்க ரொம்ப அன்பா பழகுறீங்களோ அவங்க மூலமாக சில எதிர்ப்புகள் அப்படின்றது இந்த இடத்துல வரும். இந்த மாதிரியான சில நெகட்டிவ்களை சமாளிக்கிறதுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சில எளிமையான டிப்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய இடத்துல இருந்த மாதிரி, உங்களுடைய வீட்டுல இருந்த மாதிரியே சில சர்வீஸ், அதாவது அங்க வீட்டுல வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடமாட ஹெல்ப் பண்றது. அதாவது சனின்றது பாத்தீங்கன்னா முதியோர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. அதனால அந்த வயதானவர்களுக்கோ உடம்பு முடியாமல் இருக்கிறவர்களுக்கோ சின்னதா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை செய்யுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வயதானவர்களை நான் தான் பராமரிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னதா பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யுங்க. உங்களால முடிஞ்சது. ஒரு 100 ரூபாவை கொடுக்கறதுனால நீங்க ஒண்ணுமே குறைஞ்சு போறது இல்லை. அதனால அந்த வயதானவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சின்னதா உதவி செய்யறது, இதை மாத்திரம் பண்ணுனாலே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சாதாரணமா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சின்னதா நெகட்டிவ் நடக்கும். அந்த சின்ன நெகட்டிவை நீங்க எந்த முறையில சரி பண்ணலாம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அதாவது மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. இந்த சனி பகவான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். அதனால யாராவது முடியாதவங்களுக்கு, ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு பொருளுதவி பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்த பாவத்திற்கு ஒரு சின்ன கடுகளவு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி. நம்ம யாரோ நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்திருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு கடுகளவு ஒரு பிராயச்சித்தம் இந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருக்கும்போது செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது போக உங்களுடைய திசா புத்தி அப்படின்றது இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல சில விஷயங்கள்ல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு திசை, சனி திசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை, இந்த 3 தசாபுத்திகளும் இருக்கும். இந்த தசாபுத்தி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.